கத்திரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு தொக்கு வைப்போம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், அவரைக்காய், வேறு என்னென்ன காய் வேணுமோ போட்டுக்கலாம். முருங்கைக்காய் போட்டுக்கலாம், வாழைக்காய் போட்டுக்கலாம், என்னென்ன காய் வேணுமோ அது போட்டுக்கலாம். நான் 3 காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் காஞ்சது கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சது வெங்காயம் போட்டுப்போம். நல்லா வதப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தக்காளி போட்டுப்போம். தக்காளி வதங்கிறதுக்கு மஞ்சள் போட்டுப்போம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் காய் போட்டுப்போம். கத்திரிக்காய், அவரைக்காய், உருளைக்கிழங்கு. நல்லா வதங்கணும். ஒரு தட்டு போட்டு மூடிப்போம். நல்லா வதங்கண்டு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த காய் வேகிற வரையும். தண்ணியாக வேணும்னாலும் தண்ணியை வச்சுக்கலாம், இல்லை தொக்கு மாதிரி வேணும்னாலும் நல்லா சுண்டை விட்டு தொக்கு மாதிரி வச்சுக்கலாம். புளி ஊற்றுனா புளியும் ஊற்றிக்கலாம். புளி ஊற்றினா காரக்குழம்பு மாதிரி ஆகும். நான் புளி ஊற்றாமல் வைக்கிறேன். இதை அப்படியே நல்லா மூடி போட்டு வேக வைக்கணும். நல்லா வெந்துடுச்சு, தொக்காயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்லாம். அப்படியே நம்ம தயிர் சாதத்துக்கு கூட பக்கத்தில் வச்சு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள்.